தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் மக்கள் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கும் விதமாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் கடந்த 1.5 மாதங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது கடந்த உருவான புயல் காரணமாக பெய்த மழையில் பொதுமக்கள் எந்த வகையிலும் நோய் தொற்றுக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக சென்னையில் பல்வேறு இடங்களில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதை இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் மக்களுக்கு தேவையான மருந்துகள், காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு வழங்குவதற்காக மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் போன்ற அறிகுறிகளும் அந்த முகாம்களில் வழங்கப்படுகிறது. கொசு பாதிப்பு உள்ளிட்டவற்றிலிருந்து மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அறிவுரைகளும் அந்த சிறப்பு முகாம்களில் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளரை சந்தித்த மக்கள் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த 1.5 மாதத்தில் தமிழகம் முழுவதும் 51,707 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பருவமழை முடியும் வரை பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.